வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு பீன்ஸ் கார பொரியல் பண்ண போறோம். இது காரசாரமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, பருப்போட கலர்லாம் மாறிடுச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 1 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் லைட்டா வதங்கினா போதும். வெங்காயத்தை இந்த மாதிரி லைட்டா வதக்கிட்டு அடுத்து இதுல 300 கிராம் பீன்ஸை சைடில் உள்ள நார்லாம் எடுத்துட்டு இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த பீன்ஸை எண்ணெயிலேயே ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷமாக வதக்கியாச்சு. அடுத்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க. இந்த காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி 80% அளவுக்கு வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 பூண்டை தோல் உரிச்சு 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கோர்ஸா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. இதுதான் இந்த கறிக்கு நல்ல ஒரு டேஸ்டும் வாசனையும் கொடுக்கும். இந்த பீன்ஸ் இப்போ 80% அளவுக்கு வெந்திருக்கு. இது கூட நம்ம இப்போ அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த தேங்காய் கலவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த பீன்ஸ் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சேர்த்த தேங்காய் கலவையில் மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதனுடைய பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். பீன்ஸுமே நல்லா வெந்து வரட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. கடைசி அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப சுவையான ஈஸியா பண்ணக்கூடிய பீன்ஸ் கார பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல உதுரா கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரியே முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போறோம். இந்த பொரியலை ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். 400 கிராம் முட்டைக்கோஸை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இந்த வடிகட்டியில போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி வடிகட்டியில போட்டு வச்சோம்னா அதில் உள்ள தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா வடிஞ்சிரும். ஏன்னா நம்ம இந்த முட்டைக்கோஸை ஆவியில வேக வைக்க போறோம். அதனால தண்ணி இல்லாம இந்த மாதிரி வடிகட்டியில வடிச்சு வச்சுக்கோங்க. அப்ப கரெக்டா இருக்கும். இப்ப இந்த முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவு உப்பை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒன்னா கலந்து விட்டுறலாம். இந்த கோஸ் வேகிறதுக்கு முன்னாடி அளவு அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். வெந்ததுக்கு அப்புறம் இதனுடைய அளவு கொஞ்சம் குறைஞ்சி வந்துடும். அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க. அப்புறமா தேவைப்பட்டா கூட நம்ம லைட்டா சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி பெசரி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் உப்பு பரவலாக இருக்கும். உப்பெல்லாம் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஆவியில் வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இட்லி தட்டை வச்சுட்டு உப்பு கலந்து வச்ச முட்டைக்கோஸை இதில் வச்சிடலாம். எல்லா முட்டைக்கோசையும் இட்லி தட்டில் வச்சாச்சு. மூடி போட்டு 5 to 6 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். முட்டைக்கோஸ் வெந்துட்டு இருக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 6 நிமிஷம் ஆச்சு.
முட்டைக்கோஸ் வந்து நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இதை விடவும் வேகக்கூடாது. இன்னொன்று வந்து முட்டைக்கோஸ் வந்து கிரன்ச்சியாக இருந்தால் தான் இந்த பொரியல் நல்லாயிருக்கும். இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். பொரியலை ரெடி பண்ணிடலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் இது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சாப்பிடும்போது கடிபடும்போது நல்லாயிருக்கும். பருப்போட கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. அடுத்து இது கூட கறிவேப்பிலை, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக அதனுடைய கலர் மாறாத அளவுக்கு வதக்கிக்கங்க. இப்போ இதில் வேக வச்ச முட்டைக்கோசை சேர்த்துக்கலாம். முட்டைக்கோசை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. நம்ம முட்டைக்கோசை ஆவிலே வேக வச்சதுனால இனி வந்து ரொம்ப வேக வேண்டியதில்லை, லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இன்னொன்று, முட்டைக்கோஸை நம்ம இந்த மாதிரி ஆவிலேயே வேக வச்சு இந்த பொரியல் பண்ணுறதுனால முட்டைக்கோஸில் உள்ள சத்துக்கள்லாம் போகாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பொரியல் வந்து நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். முட்டைக்கோஸை சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு. அடுத்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை திரட்டி கொடுத்துடலாம். இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். நான் இதில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் துருவல் நிறைய சேர்த்தோம்னா பொரியல் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா ஒரு தடவை சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா உதிராக கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரியே வெள்ளை வெள்ளையர்னு சூப்பராக டேஸ்டான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சக்கரவள்ளிக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஃப்ரை பார்க்குறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். 1/4 கிலோ சக்கரவள்ளிக்கிழங்கை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய மேல் தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சிடலாம். கிழங்கை வேக வைக்கிறதுக்கு இந்த பேனில் தாராளமாக தண்ணி விட்டு நல்லா சூடாயிடுச்சு. தண்ணியில் கட் பண்ணி போட்ட கிழங்கை எடுத்து இதில் சேர்த்துடலாம். இது கூட 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கிழங்கு 2லேருந்து 3 நிமிஷம் வேகட்டும். இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டோம்னா கிழங்குல உள்ள வாய்வுத்தன்மையெல்லாம் போயிடும். இப்போ மூடி வச்சிருங்க. கிழங்கு வெந்துட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டோம்னா எல்லா கிழங்கும் ஒன்று போல் வெந்து வரும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. கிழங்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிச்சிடலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூட 5 பல் பூண்டை தோலோடையே தட்டி சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாயும் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கி விட்டுட்டு வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த மசாலா தூளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்கிறேன். காஷ்மீர் மிளகாத்தூள் நல்ல கலர் கொடுக்கும், காரம் அவ்வளவா இருக்காது. இந்த மிளகாத்தூள் நீங்க இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். மூடி வச்சிருங்க.
சிம்லையே இந்த கிழங்கு 5-6 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து கரண்டி எதுவும் போடாம இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கங்க. நான் இதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க. மறுபடியும் நல்ல ஒரு தடவை குலுக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆச்சு. கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, சாஃப்டாவும் இருக்கு. கிழங்க 3 நிமிஷம் வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டோம்னா கிழங்குல உள்ள வாயு தன்மையும் போயிரும். இந்த ஃப்ரையை நம்ம ரொம்ப வேகமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டான ஈஸியா பண்ணக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். சக்கரவள்ளி கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாவக்காய் சுக்கா வறுவல் பண்ண போறோம். இது சாம்பார் சாதம், பருப்பு சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ பாவக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை கட் பண்ணிக்கலாம். பாவக்காவோட இந்த நுனி பகுதியையும் காம்பு பகுதியையும் கட் பண்ணிட்டு இதை 2ஆ கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம மெல்லிசான ஸ்லைசஸா கட் பண்ணணும். இந்த டிஷ்ஷுக்கு நல்ல மெல்லிசா கட் பண்ணாதான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணிக்கங்க. அப்பதான் நல்லா எண்ணெயில வதங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எல்லா பாவக்காயும் கட் பண்ணி இந்த பவுல்ல போட்டு வச்சிருக்கேன். இப்ப இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி ஊற வச்சோம்னா பாவக்காயில் உள்ள கசப்பு தன்மை ஓரளவு குறையும். 20 நிமிஷமா பாவக்காய் நல்லா ஊறிடுச்சு. இதில் உள்ள தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிடலாம். இந்த பாவக்காயை வதக்கிறதுக்கு அடிக்கனமான கடாய் அல்லது இரும்பு கடாய் எடுத்துக்கங்க. நான் ஒரு இரும்பு கடாய் வச்சிருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயத்தை 1 நிமிஷம் போல வதக்கி விட்டா போதும். அடுத்து பாவக்காயோட சேர்ந்து அது வதங்கும். வெங்காயத்தை ரொம்ப பொடியா மெல்லிசா கட் பண்ணாம கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிக்கங்க. அப்பதான் பாவக்காயோட சேர்ந்து வதங்கும் போது இந்த வெங்காயமும் வதங்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து இதுல 6 பூண்டை 1-2 இடிச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டை 1-2 இடிச்சு சேர்த்தோம்னா இந்த வறுவல் சாப்பிடும் போது நல்ல வாசனையா டேஸ்டா இருக்கும். அடுத்து பாவக்காயை சேர்த்துக்கலாம். பாவக்காயை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. இப்ப 3 நிமிஷமா வதக்கியாச்சு. மூடி போட்டு ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இது ஒரு 5 நிமிஷம் வதங்கிட்டு இருக்கட்டும். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி கிளறி விட்டுக்கங்க. இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். பாவக்காய் எண்ணெயிலே வதங்கி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். எப்பவும் போல அடிக்கடி ஓபன் பண்ணி கிளறி விட்டுக்கங்க. 5 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். பாவக்காய் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. இதுல 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். இந்த 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் கரெக்டா இருக்கும். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளும் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துட்டு கூடவே பொடி பண்ண வெல்லம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி வெல்லம் சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம்.
இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மறுபடியும் கலந்து கொடுத்துருங்க. மசாலா தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்ல வச்சிருங்க. மூடியெல்லாம் போட வேண்டாம். ஓப்பன்லயே இந்த பாவக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். ஃப்ரை ஆகி நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் இருக்கட்டும். அப்பப்போ இந்த மாதிரி லைட்டா மட்டும் பரட்டி கொடுங்க. நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். சிம்லயே 10 நிமிஷமா வதங்கி பாவக்காய் நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாவக்காவை ஸ்டார்டிங்லேயே நம்ம உப்பு மஞ்சள் கலந்த தண்ணியில 20 நிமிஷம் ஊற வச்சதுனால பாவக்காயோட கசப்பு தன்மை தெரியாம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.